தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாக அமையப் பெறுகின்றது என்பதனை உணர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? கையில் நல்ல லாபம் கிடைக்கும், தொழிலில் நல்ல நகர்வு இருக்கும், போட்டிகளை வென்று காட்டுவீர்கள். இதுவரைக்கும் தொழில் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ, அல்லது முதலீடு போடுறது கொஞ்சம் கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது விரிவுபடுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். என்ன தடைகள்லாம் இருந்ததோ அந்த தடைகள் தகர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தடைகள் தகர்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று தருகின்ற ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 10ஆம் இடம், 11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம், இந்த 3 பாவகத்தில் எப்பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உறுதியாக தொழில் முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும். கையில் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை அதிகப்படுத்தும். கையில் 4 காசு சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது என்பதனை புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் பண நடமாட்டம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் பதிய வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள். சித்திரை மாதம்ங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்களெல்லாம் உயிர்ப்பு தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலு பெறுகின்ற காலகட்டம். உச்ச வலு பெறுவார். ஆமாங்க, மேஷ ராசியில் 30லிருந்து 31 நாட்கள் உச்ச வலு பெற்று நகருவார். இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 10%. அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது. அப்போ என்னங்க பண்ணும் கோட்சாரம்? ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது, இல்லாததை இருப்பதை அழிக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் 5லிருந்து 10%. அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ள சொல்லும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்து வச்சுங்க. இந்த பலன்னு சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது 10% மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களை பொறுத்த மட்டில் ரிஷபத்திற்கு இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதம். ஆகச்சிறந்த மாதம். என்னென்னலாம் நல்ல விஷயங்கள்? வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் உறுதியாக வேலை கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக இந்த காலகட்டம் வேலைக்கும் வருமானத்திற்கும் சிறப்பு. 2வது, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல நகர்வையும் லாபங்களையும் தொழிலில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாக அமையப்பெறுகின்றது என்பதனை உணர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? கையில் நல்ல லாபம் கிடைக்கும், தொழிலில் நல்ல நகர்வு இருக்கும், போட்டிகளை வென்று காட்டுவீர்கள். இதுவரைக்கும் தொழில் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ, அல்லது முதலீடு போடுறது கொஞ்சம் கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது விரிவுபடுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். என்ன தடைகள்லாம் இருந்ததோ அந்த தடைகள் தகர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தடைகள் தகர்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று தருகின்ற ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 10ஆம் இடம், 11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம், இந்த 3 பாவகத்தில் எப்பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உறுதியாக தொழில் முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும்.
அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, அதற்காக முயற்சித்து கொண்டு இருப்பவர்கள், ஒரு சிலர் மெடிக்கலி ஏதாவது இஷ்யூ இருந்தால் அந்த மெடிக்கல் தொந்தரவுனால குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏதேனும் பிரச்சனையை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த தடைகளை தாண்டி புத்திர பாக்கியம் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல அதி அற்புதமான காலகட்டம், புத்திர பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் போய் மெடிக்கல் பாருங்கள், மருத்துவத்தின் உதவியால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். ஒரு முறை குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்பு. 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக குழந்தை கிடச்சிரும். சரிங்களா? ரைட். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேற எங்கே சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கையில் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை அதிகப்படுத்தும். கையில் 4 காசு சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் பண நடமாட்டம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் பதிய வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற எங்கே சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண தடைகளை விலக்கும். இந்த மாதம் 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ராசிநாதனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதி உன்னத காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்தத்துக்குள்ளே முடிகிறது, விருப்பிய திருமணம் முடிகிறதுன்னு திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும். ஜாதகப்படியாகவும் 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறத நம்ம மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடலாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன நமக்கு சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கிடணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் ஓரளவுக்கு சேமிப்புகள் அதிகமாகும். ஒரு சிலர் கோல்டாக சேமிப்பாங்க, ஒரு சிலர் பணமாக சேமிப்பாங்க. அது எப்படியாக இருந்தாலும் சரி, ஆபரணங்கள் வாங்கி சேமிப்பது அல்லது பணமாக சேமிக்கிறதுன்னு சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய நற்காலகட்டமாக, அப்போ அதற்கு நிகரான வருமானமும் வரக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ ஜாதக ரீதியாகவும் 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் இந்த சேமிக்கிறதுங்கிறது மிக சிறப்பானதாக அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் தொந்தரவுகளில் சிக்கி சிலர் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல பதறினேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு படிப்பினைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் இருக்கிறவங்களுக்கு கடனால் பெரும் பாதிப்படையாமல் ஒரு தற்காப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவுக்கு கடன் குறைக்கலாம், அல்லது இந்த மாதம் கடன் சுமையை கொஞ்சம் எளிமையாக சமாளிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள கடன் சார்ந்து ஒரு நன்மை நடைபெறுகின்ற காலகட்டம். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 11ஆம் இடமோ 4ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் உறவுகளுக்கிடையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். ஆமாங்க, அந்த உறவு பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து உறவுகளுக்கிடையில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைகின்ற ஆகச்சிறந்த அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போது நம்ம அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கடுமையான உழைப்பை போட்டிங்கன்னா உறவுகளுக்கு இடையில் யாரை எப்படி பேசி மயக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு அந்த உறவு சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம். 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த உறவு சிக்கல்கள் எல்லாம் விலகிடும். உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் பிடிச்ச கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம்.
9ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் நல்ல மேன்மையுண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். இறை வழிபாட்டால் அனைத்திலும் நல்ல சுகம் பெறுகின்ற ஆகச்சிறந்த காலமாக அமைகிறது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.